வணக்கம், வந்தனம் நண்பர்களே. வெல்கம் டு அவர் சேனல் சினிமா ஷார்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அட ஆமாங்க, ஒரு வழியாக மேனேஜர் கிட்ட பொய்யை சொல்லி லீவ் வாங்கி தலைவன் தரிசனம் முடிச்சாச்சு. எப்பா எப்பா எப்பா, திருப்பதியில் தரிசன டிக்கெட் கூட வாங்கிடலாம் போல். இந்த படத்தோட டிக்கெட் வாங்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். சரி, டைரெக்டாக மேட்ருக்கு வரேன். மூவி ஒர்த்து இல்லையான்னு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இந்த மூவி வந்து எல்சியூவில் இருக்குது, இல்லை லோகேஷோட வேற ஒரு படம் மாஸ்டரு அதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பி ஹைப்பை ஏற்றி மண்டையை குழப்பி நம்மளை சாவடிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே. சரி, இதில் வந்து என்ன தான் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. நம்ம இந்த ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை பற்றியோ இல்லை கேஸ்ட் அண்ட் கிரியூவை பற்றியோ எதுவுமே நம்ம ரிவீல் பண்ண போகிறது இல்லைங்க. எல்லாம் போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பட் நம்ம தலைவரை தவிர இதில் வந்து சம் ஹீரோஸ் இருக்காங்க. அந்த ஹீரோஸை பற்றி மட்டும் சொல்கிறேன். ஹீரோஸ்ன்றதுக்குள்ளே நீங்கள் வந்து நம்ம நாகார்ஜுனா சார், கிங் சார், அதுக்கப்புறமா வந்து சோபின் மாஸ்டர், அந்த சோபின் சார், அதுக்கப்புறம் சத்யராஜ் சார், அவங்களெல்லாம் சொல்கிறீங்கன்னு இருக்கலாம். சார், நான் அவங்கள பற்றி சொல்லவே வரலங்க. நான் டெக்னிக்கல் ஹீரோஸ் சொல்கிறேன். நம்ம கேமராமேன் கிரீஷ் சார், அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அன்பறிவு மாஸ்டர்ஸ், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், அண்டு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் சார். அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் அந்த படத்தில் இருக்க பாருங்கள். அப்பா, அந்த படத்தோட குவாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப வேறு ஒரு மாதிரி இருந்ததுங்க. இந்த கூலி ஆக்சுவலாக என்னென்னா, இது ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரி தாங்க. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் இந்த கதையை பற்றி என்ன ஏதுன்றது. பட் இந்த மூவி வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைவர் ஃபேன்ஸுக்கு இந்த கூலி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க போகிற வர நாட்களில். இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு நம்ம சாதாரண மக்கள் எனக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ப்பா அப்படின்னு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, போனோம், பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், தலைவரோட ஆக்டிங் அண்ட் கரிஷ்மா, அண்ட் அதர் தன் தட் நம்ம ராக் ஸ்டார் அண்ட் டெக்னிக்கல் டீமோட இன்புட்ஸ் அண்ட் எல்லாமே. ஸோ அதை தாண்டி இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயராக வந்து பிரித்து பண்ணுவானுங்க பார்த்தீங்களா, அவனுக்குலாம் வந்து இந்த மூவி வச்சு செய்வானுங்கண்ணா. தண்ணே அதுக்கப்புறமா ப்ளூ சட்டை மாறனண்ணே அவங்களோட ரிவ்யூ இன்னும் வந்திருக்கோம். எனக்கு ஆக்சுவலாக நைட் ஷோ தாங்க கிடைச்சது. அதனால தான் நான் ரிவ்யூ சீக்கிரமாக கொடுக்க முடியல. ஏன்னா டிக்கெட் கிடைக்கல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பதியில் கூட தரிசனத்துக்கு பார்த்துடலாம் போல். இந்த படத்துக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதுதான் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விளையாடிருப்பாங்க. இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்திருக்கும். சரி, ஓகே மக்களே, இந்த படத்தை போயிட்டு தேட்டரை போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பட் ஆஸ் அ ஃபைனல் ரிவ்யூவாக நான் என்ன சொல்லணும்னா, இட் இஸ் அ ஒன் டைம் வாட்சபிள் வித்தவுட் எனி போரிங் ஃபார் அவர் காமன் ஆடியன்ஸ் அண்ட் தலைவர் ஃபேன்ஸ். ஸோ ஃப்ரம் அவர் சினிமா சார்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 out of 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ ஹாப்பி வீக்கெண்ட்.